இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 33வது நாள். 33வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு பயபக்தியோடு இந்த சிறு ஜெபத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 33வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்து நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். இன்றைய சிந்தனைகளில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அந்த சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்துகிறீர். நாங்கள் மீண்டும் இந்த ஆவிக்குரிய வாழ்வில் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தரீங்கப்பா. அதற்காக நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது அன்பு தந்தையே. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் பல வேளைகளில் பலவிதமான பயம் எங்களை ஆட்டி படைக்கின்றது. இந்த பயம் எங்களுடைய மனதில் வரும்போது எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, எங்களை தளர்த்து விடுகிறது. எனவே தந்தையே, இந்த தியானத்தின் வழியாக, குறிப்பாக இன்றைய செய்தியின் வழியாக இந்த பயத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுக்காக உம்முடைய தூய ஆவி எங்க மேல் பொழியுங்க, தாங்க. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 7வது பகுதியில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த தியான தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நாம் பெற்றுக் கொள்கின்ற அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தார், இயேசு எவ்வளவு பெரிய காரியம் நமக்காக செய்தார். அவர் செய்த அந்த தியாகம், அவர் நமக்காக சிந்திய இரத்தம், ஆவிக்குரிய மரணம், உடல் ரீதியான மரணம் எல்லாம் நமக்காக. அதுக்காக எனக்கு எல்லாம் என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கறதை விட அவருடைய அந்த அன்பையும் நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவா அவர் நம் மீது அன்பு காட்டினார். அப்பதாங்க அவரோட நமக்கு ஒரு உறவுல நுழைய முடியும், ஏற்படுத்த முடியும். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொன்னேன். நமக்கு எப்போ இரக்கம், கருணை அல்லது இரக்கம் தேவையோ, எப்ப நமக்கு அருள் தேவையோ, அருள் என்றால் இங்கே கடவுளுடைய வல்லமை, அருள் தேவையோ நம்ம அவர்கிட்ட செல்ல முடியும். எப்ப வேணா போலாம். அந்த வார்த்தை அந்த வசனம் இங்கே எங்க வருதுன்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல இவ்வாறு சொல்லப்படுகிறது. சுருக்கமா சொல்றேன். இரக்கம் பெறவும், நேற்று நான் அதை கருணை என்று சொன்னேன், 2 ஒன்றுதான். இரக்கம் பெறவும் ஏற்ற வேளையில் அருள் பெறவும் நாம் அவரிடம் செல்வோம் அல்லது அவருடைய அருணை நோக்கி செல்வோம். இரக்கம் பெறவும் ஏற்ற வேளையில் அருள் பெறவும், அது அருமையா இருக்கு. அந்த ஏற்ற வேளையில் அருள் பெறவும், அந்த ஏற்ற வேளை என்ன? அப்ப அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு போகணும். எப்பவுமே வசனம் அந்த வசனம் எந்த பின்னணியில வருதுன்னு பார்க்கணும். ஏற்ற நம்ம வாசிச்சு போயிடுறோம். இரக்கம் பெறவும் ஏற்ற வேளையில் அருள் பெறவும் அப்படின்னு சொல்லி வாசிச்சு போயிடுறோம். நமக்கு இது ஒரு கடமை. பைபிளை வாசிச்சிட்டோம். அப்படி அந்த ஏற்ற வேலை என்ன புரியல. இது என்ன ஏற்ற வேளையில் அருள் நமக்கு தராரு, என்ன ஏற்ற வேளையில்? ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எப்பவுமே நம்ம ஆவியாண்ட கேட்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குங்க. ஏன்னா முக்கியமானது ஏற்ற வேளையில் அருள் பெறவும்.
அப்ப முன்னாடி வசனம் 4:15, எபிரேயர் 4:15 சோதனை பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஏற்ற வேலை என்பது நாம எப்ப சோதிக்கப்படுகிறோமோ அந்த வேலை. ஆஹா, இதுதான் ஏற்ற வேலையா? ஆண்டவரே ரொம்ப நன்றின்னு சொல்லி ஏற்ற வேளையில் அருள் பெறவும். அருள் இங்க தயவு அல்ல, ஆண்டவருடைய வல்லமை, கடவுளுடைய வல்லமை, கிரேஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட புதிய ஒரு காரியம் இந்த கிரேஸ், அருள். ஏற்ற வேளையில் அருள் பெறவும். அப்ப எப்பெல்லாம் சோதிக்கப்படுகிறோமோ அப்ப உடனே ஆண்டவரே உம்முடைய அருள் எனக்கு தாங்க, உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க. இப்ப கோபம் வருது, கோபம் பிச்சுக்கிட்டு வருது, அவங்க இப்படி பேசிட்டாரு, எங்க கணவன் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கும் இப்ப கோபம் வருது, ஆண்டவரே எனக்கு உம்முடைய அருளை தாங்க அப்படின்னு அந்த வலது பக்கத்துல அமர்ந்திருக்கும் இயேசு விட்டு அப்படியே இங்க ரூம்ல இருந்தே வீட்டுல இருந்தே நம்ம செல்ல முடியுங்க. ஏற்ற வேளையில் அருளை தாங்க. எனக்கு நான் சோர்ந்து போறேன், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மனசு அப்படியே அப்படி தளர்ந்து போகுது, எனக்கு சோறு வருது, இவங்க நான் எதிர்பார்க்கல அவங்க இப்படி பேசுவாங்கன்னு, என் மனைவி இப்படி சொல்லுவான்னு, என்னோட ஃப்ரெண்டு இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அப்படியே எனக்கு சோறு வருது. ஐயோ, இந்த சோறுல விடவிடாதையும், இந்த சோதனை விடவிடாதையும் இயேசுவே எனக்கு உங்களுடைய அருளை இப்ப தாங்க, இல்ல நான் தளர்ந்து போயிருவேன், நான் உடைஞ்சு போயிருவேன் அப்படின்னு அந்த ஏற்ற வேளையில் ஜெபிக்கும் போது அருளை தருகிறார். ஐயோ, இங்க பார்க்கணும், இந்த மொபைல் போன்ல இன்டர்நெட்ல தேவையில்லாதெல்லாம் பார்க்கணும், சோதனை வருது, ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த காரியத்தை பார்க்கணும்னு ஒரு சோதனை ஆட்டி படைக்குதே. இயேசுவே உம்முடைய அருளை எனக்கு தாங்க அப்படின்னு அந்த ஏற்ற வேளையில் ஜெபிக்கும் போது அந்த அருளை தருகிறார். நம்ம இது ஒரு பழக்கமாவல, நமக்கு தெரியல. ஏற்ற வேளையில் எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லி தந்து நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். ஆனா தப்பி தவறி விழுந்தா உடனே அதே வசனத்தை இரக்கம் பெறவும். அப்பா, அன்பானவர்களே, அப்ப இரக்கம் பெறவும், ஏற்ற வேளையில் அருளை பெறவும் நாம் அவரிடம் செல்வோம், அவருடைய அரியணை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த வசனம் அப்படி அழகா அருமையா இருக்கு. அன்பானவர்களே, அடுத்து நம்முடைய தியான சிந்தனைக்கு வருவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது அடுத்தபடியாக பல பயம் நம்மை ஆட்டி படைக்கிறது, பல விதமான பயம். இந்த பயத்தோட தலைவன் மரண பயம். இன்னைக்கு எத்தனை பேரை இந்த மரண பயம் ஆட்டி படைக்கின்றது. அந்த பயத்திலிருந்தும் இயேசு தம்முடைய சிலுவையின் மரணம் உயிர்ப்பின் வழியாக நம்ம விடுதலை தந்த அந்த மரண பயத்திலிருந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைக்கின்ற ஒரு பயம் இந்த மரண பயம், இந்த ஃபியர் ஆஃப் டெத். இயேசு அதற்காகவும் மரித்தார். இந்த மரண பயத்துல விடுதலை வேணும். பயந்தே சாப்பிடுறாங்க ஒரு சிலர், இந்த மரண பயத்தை பயந்தே சாப்பிடுறாங்க. அன்பானவர்களே, அதுக்கு விடுதலை வேண்டும். நாம் சில வசனங்களை தியானித்தோம் என்றால் இன்னும் நன்றாக இருக்கும். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு எப்படி இந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்க அவர் என்ன செய்தார் அங்க சொல்லப்படுகிறது. அதாவது சாவின் மீது ஆட்சி செய்த அலகையை தீயாவி, அப்ப சாவின் மீது ஒரு தீயாவி, அசுத்தாவி ஆட்சி செய்திருந்துச்சு. அந்த வசனம் கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. சாவின் மீது ஆட்சி செய்த அலகையை தம்முடைய மரணத்தால் அழித்து விட்டார். சாவின் மீது ஆட்சி செய்த அலகையை தம்முடைய மரணத்தால் அழித்து விட்டார். அந்த வசனம் தொடங்கும் போது இன்னும் வேற மாதிரி இருக்கு. அந்த புரியாத நடத்தான் சொல்ல. ஏன்னா இந்த சாவின் மீது ஆட்சி செய்யும் அந்த வார்த்தை வரது முன்னாடி இன்னும் சில வார்த்தை வருது. அது நம்ம குழப்பிக்க வேணாம். அந்த தமிழ்ல வாசிச்சா கூட சில நேரத்துல புரியாது. அங்க ஒண்ணு இல்ல, இயேசு முழு மனிதனாக வந்தார். இயேசு முழு மனிதனாக வந்தது தான் அந்த வார்த்தையை அர்த்தம் குறிக்கிறது. இயேசு முழு மனிதனாக வந்து சாவின் மீது ஆட்சி செய்த அலகையை தம்முடைய மரணத்தால் அழித்து விட்டார். ஏன் மனிதன்? ஏன்னா மனிதன் தாங்க சாத்தான் முடி தோற்று போனான். மனிதன் தான் தோற்று போனான். அப்ப கடவுளா வந்து சாத்தான் ஜெயிக்க அது சரி கிடையாது, நியாயம் கிடையாது, நீதி கிடையாது. மனிதன் தோற்று போனான் என்றால் மனிதனே அந்த சாத்தான் ஜெயிக்க வேண்டும். மனிதன் ஜெயிக்க வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புறாரு. ஆதாம் இந்த மனிதன் தோற்று போனான். அப்போ மனிதன் மீண்டும் ஜெயித்து காட்டணும். அப்ப கடவுளே முழு மனிதனாக வந்து ஜெயித்து காட்டினார். முழு மனிதன், அதாவது சில பேர் நம்ப முடிய மாட்டேது. இதெல்லாம் இயேசு முழு நம்மை போல மனிதனா சோதிக்கப்பட்டாரா? என்ன இது ஒண்ணு புரியல ஃபாதரிங்க. நிச்சயமாங்க அவர் கடவுள் தான். அவர் கடவுள் தான்.
ஆனா கீழே இறங்கி வரும் பொழுது அவர் முழு மனிதனா வந்தார். அப்ப இங்க கடவுளை தான் கடவுளாக வாழவில்லை, கடவுளுடைய வல்லமை அவர் பயன்படுத்தவில்லை. அதாவது அவர் தம்மையே வெறுமையாக்கினார். அந்த வார்த்தை வாசிச்சிருக்கோம்ல, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். இதெல்லாம் நம்ம பருவம் 2ல பார்த்துட்டோம். பாகம் 2, அதாவது பருவம் 2ல ஆழமா தியானிச்சதுதான். நிறைய பேர் அது பார்த்திருக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியல. இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். இப்ப எல்லாத்தையும் அங்க சொன்னதெல்லாம் அப்படி ஆழமா இங்க சொல்ல முடியாது. 2 வார்த்தை சுருக்கமா சொல்றேன். முடிந்தால் அங்க போய் பாருங்க எப்படி இயேசு முழு மனிதனா வந்தார். எல்லாம் அங்க இருக்கு. அவருடைய சாயல், வாழ்வு எல்லாம் அந்த பருவம் 2ல இருக்கு. ஒவ்வொரு பருவத்தையும் நம்ம வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஓகே, அவர் கடவுள் தான், இயேசு கடவுள் தான். ஆனா முழு மனிதனாக அவர் இறங்கி வந்தார். அவர் தம்மையே வெறுமையாக்கினார்னு சொல்லப்படுகிறது. அதாவது கடவுளுக்குரிய ஞானம் அவர் கொண்டு வரல, கடவுளுக்குரிய அந்த மாட்சிமை அவர் இங்க கொண்டு வரல, இங்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. கடவுளுக்குரிய ஞானத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாரு, கொண்டு வரல. அதாவது எல்லாத்தையும் வெறுமையாக்கினார். முழு மனிதனாகவே அவர் 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். நமக்காக அந்த சாத்தானை ஜெயிக்க, நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்ட. ஆக எபிரியர் 2:14 முழு மனிதனாக வந்து சாவின் மீது ஆட்சி செய்த அலகையை தம்முடைய மரணத்தால், மனிதன் என்ற முறையில் தம்முடைய மரணத்தால் அவர் அழித்து விட்டார். இனிமேல் சாவுக்கு அலகைக்கு அந்த சாவின் மீது ஆட்சி அலகைக்கு சாத்தானுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரம் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கைகளில் வந்துருச்சு. நம்முடைய மூத்த சகோதரனுடைய கையில வந்துருச்சு, நம்முடைய அண்ணனுடைய கையில் வந்துருச்சு. இனி ஏன் பயப்படணும்? அந்த சாத்தான் கையில அதிகாரம் இருந்தா நம்ம பயப்படணும், கண்டிப்பா பயப்படணும். அவன் என்ன வேணா செய்வான், எப்ப வேணா நம்ம கொலை செய்வான், உயிர் எடுப்பான், பயம் காட்டிட்டே இருப்பான். இப்ப பயப்பட தேவையில்லை, ஏன்னா இப்ப இயேசு கையில அந்த அதிகாரம் வந்துருச்சு. அருமையான செய்திங்க இது. எப்படி இது முடிஞ்சு? அதாவது இயேசுடைய மரணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இது நன்றாக புரியும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அப்ப நமக்கு நல்லா புரியும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணேன், 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க, 6 மாசம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ அந்த சிறைச்சாலை போய் 6 மாசம் இருந்துட்டு வெளியே வந்தோடனே இப்ப யாரும் என்னை பார்த்து நீங்க இந்த தப்ப செஞ்சீங்க, இந்த தப்ப சொல்லி மிரட்ட முடியாது. ஏன் மிரட்ட முடியாது? நான் தப்பு செஞ்சதான், இப்ப 6 மாசம் அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டேன், இப்ப நான் வெளியே வந்துட்டேன், இப்ப மிரட்ட முடியாது. தண்டனை முடிஞ்சுல, பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டேன்ல, முடிஞ்சிச்சுல, இப்ப யாரும் மிரட்ட முடியாது. அதே மாதிரி நம்முடைய பாவத்திற்காக, ஆதாமிலிருந்து நாம் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும், ஆதாம் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அந்த பாவத்திற்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், நிறைவேற்றி விட்டார். இனி அந்த பாவத்தை சொல்லி யாரும் நம்ம மிரட்ட முடியாது. அந்த நம்முடைய இயேசு நிறைவேற்றி விட்டார், இனிமே மிரட்ட முடியாது. சோ ஐ அம் ஃப்ரீ. இனி பயப்படுத்த முடியாது, இனி நீ செத்துருவ, இனி சாத்தான் ஒன்னும் செய்ய முடியாது. அருமையான அந்த வார்த்தைகளை பாருங்க. சாவின் மீது ஆட்சி செய்த அலகையை தம்முடைய மரணத்தால் அழித்து விட்டார். ஒரு மனிதனுங்கிற முறையில் அவர் செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த அடுத்த வசனத்தையும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். எபிரியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எபிரியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். அந்த 14 முடிஞ்சோன்னா 15 பாருங்க. வாழ்நாள் முழுவதும் மரணத்தின் அச்சத்தால் அடிமைகளாக இருந்தவரை அவர் விடுவித்தார். வாழ்நாள் முழுவதும் மரணத்தின் அச்சத்தால், அந்த மரண பயத்தால் அடிமைகளாக, இது ஒரு அடிமைத்தனம், அடிமைகளாக இருந்தவரை அவர் விடுவித்தார். இன்றைக்கு எத்தனை பேர், உலகத்தில் உள்ள பலர் இல்ல அனைவரும் இந்த மரண பயத்திற்கு ஒரு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த ஒரு பயம் ஆட்டி படைக்கிற, மற்ற பயத்தை விட இந்த பயம் கொடுமையானது. இந்த பயத்தினாலதான் எல்லாம் அப்படி விழுந்துடுறாங்க. ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பயம், என்ன ஆகுமோ, இறந்து விடுவேனோ, அவங்களாம் இப்படியாச்சு, இவங்களுக்காச்சு கொரோனா இப்படியாச்சு, இல்ல வேக்சின் இறந்து, இந்த வியாதி மரணத்தில் முடியுமோ, இப்படியே ஒரு மரண பயம். நான் போன என் கணவனுக்கு என்ன ஆகும், மனைவிக்கு என்ன ஆகும், பிள்ளைங்க, இப்படியே ஒரு பயம், மரண பயம்.
அது என்ன கடவுளுக்கு ஏசு என்ன செஞ்சாரு? அது அப்படியே நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் அவரை கொடுத்துக்கிட்டாருங்க. நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னா நமக்கு புரியும். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், இத்தனை லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், என்னால கொடுக்க முடியாம இருக்கேன். ஆனா நான் யார்கிட்ட கடன் வாங்கினேனோ அவரு என்னை மிரட்டிட்டே இருக்காரு. அப்ப நான் என்ன செய்யறேன்? அவர் என்னை பார்க்காதபடி அங்கங்க ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறேன். காருக்கு அவர் வழியில ரோட்ல வந்தானா இந்த காருக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறது, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறது, அந்த மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறது. ஏன்னா அவரை பார்க்க எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கேட்கிறாரு, மிரட்டுறாரு. என்ன செய்யுது? இப்படி வாழ்நாள் ஒவ்வொரு நாளா இப்படி நான் போயிட்டு இருக்கேனே, செத்து சாவுறேன்னு, என்னால கொடுக்கவும் முடியலையே. அவர் மிரட்டிட்டே இருக்காரு, அவர் முகத்தை பாக்குறதே எனக்கு பயமா இருக்கு, என்ன செய்யறது? இதை கேள்விப்பட்ட என்னுடைய நண்பர் என்ன செய்யறாரு? எத்தனை லட்சம், இத்தனை லட்சம், வட்டி எவ்வளவு, இவ்வளவு வட்டி. அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு இருந்த எல்லா பணத்தையும், அவர்கிட்ட பணம் இருந்துச்சு, எல்லா பணத்தையும் அவர் நான் யார்கிட்ட கடன் வாங்கினேனோ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாரு. அந்த கடத்தை எல்லாத்தையும் அவர் கட்டி முடிச்சிட்டாரு. அப்பா, இப்ப நான் ரோட்ல போகும்போது அவர் எனக்கு எதிராக அப்படி எங்கேயே நடந்து வந்தாருன்னா நேரா அவர் என்னை பார்க்கணும்னு இத்தனை நாள் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், அவர் பார்க்கணும்னு தைரியமா அப்படி முன்னாடி போயிட்டு அவர் முகத்தை காட்டிட்டு அப்படியே போயிடுறது. என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. என்ன அவரால் செய்ய முடியும்? அவர் ஒரு கடையில டீ குடிச்சிட்டு இருந்தாருன்னா, நான் வேணும்னு அவரை பார்த்தோன்னே ஒரு டீ ஆர்டர் பண்ணி அவர் பக்கத்துல போய் நின்று குடிக்கிறது. அவர் பக்கத்துல பயம் இல்ல, ஏன்னா கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தாச்சுல, அப்படியே பக்கத்துல போய் நின்று நானும் டீ குடிக்கிறது. பயம் கிடையாது, நோ ஃபியர். இயேசு நாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்தாருங்க. இந்த வசனம் அருமையா இருக்கு. அந்த வசனம் நம்ம பலமுறை கேட்டிருக்கோம், ஆனா நமக்கு அது புரியாம இருந்திருக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55-56 வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55-56 வசனம். சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவின் கொடுக்கு பாவம். இந்த அருமையான வசனம். பல முறை இந்த ஈஸ்டர் டைம்ல இந்த வசனத்தை கேட்போம், இயேசுடைய உயிர்ப்பு நாள்ல. சாவே உன் கொடுக்கு எங்கே? இந்த கொடுக்கு, இந்த தேளுக்கான கொடுக்கு கொத்தும் பாருங்க. இந்த கொடுக்கு என்ன? பாவம். இந்த பாவம் தான் இந்த கொடுக்கு, இந்த சாவோடைய கொடுக்கு. இந்த கொடுக்கு வச்சுதான் நம்மளை பயன்படுத்துறான், கொத்திடுறான். அப்ப என்ன செஞ்சாரு கடவுள்? இயேசு என்ன செஞ்சாரு? அந்த பாவத்திற்கான எல்லாத்தையும் அவர் கொடுத்து வீட்டிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. அந்த தண்டனை முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதாவது இந்த கொடுக்க பிடுங்கி எடுத்துட்டாரு. இந்த கொடுக்க சாவின் கொடுக்கு பாவம், அங்க தெளிவா இருக்கு. அந்த கொடுக்க பிடுங்கி எடுத்துட்டாரு. இன்னும் இந்த பாவம் நம்மள மிரட்ட முடியாது, இந்த சாவை நம்ம மிரட்ட முடியாது, பயம் காட்ட முடியாது, நான் கொத்திடுவேன், நோ கடிச்சிருவேன். அந்த கொடுக்க பிடுங்கி எடுத்துட்டாருங்க. இப்போ அந்த பவுலுடைய சொல்றாரு, சாவே உன் கொடுக்கு எங்க? உன் வெற்றி எங்க? நோ, சாவின் கொடுக்கு பாவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான காரியத்தை உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவை மரணத்தை நிறைவேற்றினார். என்றைக்காவது இதற்காக நான் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கோமா? என்பது இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நன்றி நன்றி உள்ளத்துல அப்படியே ஆராதிக்க வேண்டும். யாராவது இப்ப நீங்க ஆராதிங்க, இப்ப கடவுள் நன்றி சொல்லுங்க, இல்ல இது வேலை கிடைச்சதுக்கும் இல்ல பரீட்சையில பாஸ் ஆனதுக்கும் போய் நன்றி. அதை விட இதுதாங்க அப்படியே அவர் முன்னாடி போய் அவருடைய பிரசனத்துல வீட்டிலயா இருக்கலாம், கோயிலையா இருக்கலாம், நற்கருணை ஆண்டவர் ஆலயத்துல இருக்கலாம், அப்படியே இயேசுவே நன்றி 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 நன்றி, உண்மை நான் ஆராதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க, இப்ப நான் பயப்பட தேவையில்லை, இந்த சாவின் அதிகாரம் உங்க கையில வந்துச்சு, இப்ப நீங்க எப்ப வேணா என் வாழ்க்கை எடுக்கலாம், என் உயிர் எடுக்கலாம், நீங்க எப்ப எனக்கு நன்மைதான் செய்வீங்க, சாத்தால் மாதிரி வெளில. நன்றி நன்றி. என்னுடைய அதிகாரம் அவருக்கு, என் அண்ணன் கையில, அவர் எப்படி எடுக்கட்டும், விபத்தோ வியாதி எப்படி அவர் எடுக்கிறாருங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் போற. சோ நைஸ். ஏன் பயப்படணும்? அந்த மாதிரி பல வேளைக்கு நம்ம இந்த வசனம் இறை வார்த்தை தெரியாத இந்த பயம் எல்லாம் வருது. திருத்துதுரை யோவான்ட்டு இயேசு சொன்ன வார்த்தை அருமையா இருக்கு, அருமையான வார்த்தை. திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 18வது வசனம். திருவெளிப்பாடு புக் ஆஃப் ரெவலேஷன், திருவெளிப்பாடு 1 அதிகாரம்
18வது வசனம். இயேசு அவர் காட்சி கொடுத்து அவர் சொல்றாரு யோவான்ட்ட 18வது வசனத்துல கடைசி பகுதி, சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை இந்த திருத்துதர் யோவான் அந்த டைம்ல கொஞ்சம் வயசான கொஞ்சம் ஒரு பயம் வந்திருக்கலாம், ஒரு மரண பயம் வந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படியா இருக்கலாம், ஒரு திடீர்னு மனிதங்கிற முறையில ஒரு பயம் வந்திருக்கலாம். உடனே இயேசு அவர்கிட்ட, சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு, நீ ஏன் பயப்படுற? அது மாதிரி இறந்தவர்கள் குறித்து நம்ம ஏங்க பயப்படணும்? இறந்தவர்கள் குறித்து நம்ம சில காரியங்கள் அறிந்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13, 14 வசனங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த இறந்தவங்க எங்க என்ன பயப்படாதீங்க. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, அருமையா பவுல் அங்க சொல்றாரு, இறந்தவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இறந்தவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எதிர்நோக்கு இல்லாதவர்களை போல துயரத்தில் நீங்கள் போகக்கூடாது. எதிர்நோக்கு இல்லாதவர்களை போல நீங்கள் துயரத்தில் இருக்கக்கூடாது. துயரம் வரும், துக்கம் வரும், அது வேற. ஆனா நம்பிக்கை இல்லாதவர்களை போல துக்கப்படாதீங்க, அது வேற, அது வேண்டாம். எதிர்நோக்கு இல்லாதவர்களை போல நீங்கள் துயரத்தில் வரக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அது 13வது வசனம். அதை சொல்லிட்டு ஏன் துக்கப்படக்கூடாது? 14வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம், 13, 14 சேர்த்து வாசிக்கணும். 14வது வசனம், இயேசு மரித்தோடமிருந்து எழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இயேசு இறந்து அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தவர்கள், எல்லாரும் இல்ல, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தவர்கள் அவர் வரும்பொழுது, மாட்சியில் வரும்பொழுது கடவுள் அவர்களை அழைத்து வருவார். கடவுள் அவர்களை அழைத்து வருவார். இறந்தவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் அவங்களை பத்தி பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்? அவர் அழைத்து கொண்டு வருவார். அந்த வசனம் 2 வசனம் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, இறந்தவர்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அவங்க எங்க போயிட்டாங்க, என்ன ஆச்சுன்னோ பயப்பட தேவையில்லை. ஒருத்தரோட மனைவி இறந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர் ஒரு மாசம் கழிச்சு அவர் வராரு, இவருடைய நண்பர் வராரு, இந்த ஆளுடைய மனைவி இறந்துட்டாங்க. உடனே அந்த நண்பர் இவருக்கு ஒரு மாசம் கழிச்சு வேற விஷயமா பார்க்க வராரு. வந்த உடனே சொல்றாரு, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னப்பா கேள்விப்பட்டேன்? நீங்க போன மாசம் உங்களுடைய மனைவியை இழந்துட்டுதா நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாச்சு. என்னது? இல்ல, போன மாசம் உங்களுடைய மனைவியை நீங்க இழந்துட்டதா கேள்விப்பட்டேன். ரொம்ப இழந்துட்டேன்? யார், நானா? இல்லையாப்பா, நான் எங்கப்பா என் மனைவி இழந்தேன்? என் மனைவி இன்னைக்கு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். என் மனைவி இன்னைக்கு எங்க இருக்கான்னு எனக்கு, நான் ஒண்ணு இழக்கலையே. ஒரு வீட்டு சாவி, உங்க வீட்டு சாவிய நான் என்னோட வீட்டு சாவியை இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வீட்டு சாவி எங்க இருக்குன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல, அதுதான் என்னோட வீட்டு சாவியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அர்த்தம். நீங்க சார் உங்களுடைய மனைவி நீங்க போன மாசம் இழந்துட்டு, நான் இழந்துட்டேனா? இல்லையே, நான் இழக்கலையே. என் மனைவி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்பா. இயேசுவோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும், நான் ஒண்ணு இழக்கலையே. அன்பார்ந்தவர்களே, இது தாங்க கிறிஸ்துவ வாழ்வு. இறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆவியாவு கையில ஒப்படைச்சிட்டேன். பயப்பட வேணாம். ஏன்? நம்ம அண்ணன் இயேசு யாரு? அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு பயம். ஏன்னா சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அவருக்கு இயேசுக்கு அதிகாரம் வந்துருச்சு. சாத்தான் மேல இல்ல, சாத்தான்ட்ட இல்ல, அவன்கிட்ட இருந்தா நம்ம பயப்படணும், கண்டிப்பா பயப்படணும். இப்ப நம்ம பயப்பட தேவையில்லை. அதிகாரம் இயேசுக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்வு எப்ப இங்க எடுக்கணும், எப்ப எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும், எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே அவர் செய்வார். சாத்தானோட நம்முடைய அழிவுக்காக செய்வார். இயேசு அன்பின் நிமித்தம் செய்கிறார். அருமையானது. இனி இந்த செய்தியை கேட்கும் போது இந்த மரண பயம் விட்டு போக வேண்டும். அதற்காக தூய ஆவியான ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியானவரே, இந்த செய்தி இப்போ நாங்கள் கேட்ட செய்தி எங்களுடைய உள்ளத்துல அப்படியே ஊடுருவணும், ஒரு அம்பை போல ஊடுருணும். இன்றிலிருந்து எல்லா பயம், குறிப்பாக மரண பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும். இந்த வார்த்தை இன்னும் நாங்கள் சரியாக அதிகமாக புரிந்து கொள்ளவும், இதை தியானிக்கவும், இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவும் நீங்க கண்டிப்பா உதவி செய்தே ஆக வேண்டும். இது எங்களுக்கு தேவை அப்படின்னு ஜெபிச்சோம்னா தூய ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுதே உதவி செய்வாருங்க. பக்கத்துல நிற்கிறாரு, உங்களுக்கு உள்ள இருக்காரு. ஏன்? இதுக்காக தான்
கண்டிப்பா. எப்படி உறுதியா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.